ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் crochet கிராஃப்ட் சேனல். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா டெய்ஸி ஃப்ளவர் டால், டெய்ஸி ஃப்ளவர் கேர்ள் தான் பார்க்க போறோம். ஒயிட் கலர் யான், கிரீன் கலர் யான், ஒயிட் கலர் யான் எடுத்திருக்கேன். ரெட் கலர் யானும் பிளாக் கலர் யானும் எடுத்திருக்கேன். கட்டர், டேப்பஸ்ட்ரி நீடில், ஸ்டிச் மார்க்கர் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். 2 mm ஹூக். ஃபர்ஸ்ட் நான் கிரீன் கலர் யான் எடுத்துக்கிறேன். ஹேண்டு பண்ணுறதுக்கு ஸ்லிப் நாட் போட்டாச்சு. இப்போ வந்து ஒரு 25 செயின்ஸ் போட போகிறோம். டுவெண்ட்டி ஃபைவ் செயின்ஸ் போட்டாச்சு. இது கட் பண்ணிடலாம். ஒரு 100 செயின்ஸ் போட்டு தனியாக வச்சுக்கோ. ஸ்லிப் நாட் போட்டாச்சு. 100 செயின்ஸ் போட போகிறோம். செயின்ஸ் போட்டாச்சு. கட் பண்ணிடலாம். இதை கட் பண்ணி இதையும் தனியாக வச்சுக்கோ. இந்த ஹேண்டை நீடில் வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல போட்டதை ரெண்டாக மடிச்சுக்கிட்டு அது சென்டர் போர்ஷன்ல இருந்து 30 செயின்ல வந்து ஒரு சின்ன ஸ்டிச் ஹேண்டை வச்சு அட்டாச் பண்ணிக்கிறோம். அதில் ஒரு நாட் போட்டு கட் பண்ணிடலாம். கீழே இருந்து 25வது செயின்ல ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். காலை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக. இப்போ எல்லோ கலர் யான் எடுத்துட்டு மேஜிக் சர்க்கிள்ல 6 சிங்கிள் crochet போட போறோம். இப்போ மேஜிக் ரீட்னு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சோட அட்டாச் பண்ணணும். செகண்ட் ரோல வந்து இன்க்ரீஸ் சிங்கிள் crochet இன்க்ரீஸ் ஒரு ஸ்டிச்சில் 2 சிங்கிள் crochet கொடுப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சோட ஸ்லிப் ஸ்டிச். அடுத்த ரோல ஒரு செயின், ஒரு சிங்கிள் crochet, அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் crochet இன்க்ரீஸ்.
இதே மாதிரி 6 டைம்ஸ் இந்த ரோல போட போறோம். இப்போ ஒரு தடவை போட்டோம், இன்னும் 5 தடவை போடணும் இந்த ரோல. தேர்ட் ரோ முடிச்சாச்சு. ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு செயின், 2 சிங்கிள் க்ரோஷே. ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, ரெண்டாவது ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, தேர்ட் ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் 2 சிங்கிள் க்ரோஷே தேர்ட் ஸ்டிச்சில். ஒரு தடவை போட்டுருவேன், இன்னும் இதே மாதிரி 5 தடவை இந்த ரோல போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதோட எல்லோ யானை கட் பண்ணிடலாம். மாதிரி கிரீன் கலர்ல இதே 6 சிங்கிள் க்ரோஷே ஃபர்ஸ்ட் ரோல, செகண்ட் ரோல இன்க்ரீஸ் போட்டோம். அடுத்து வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ் போட்டோம். அதுக்கு அடுத்த ரோல 2 சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ் போட்டோம் இல்லையா? இதே அளவுல இன்னொரு சர்க்கிளும் பண்ணிட்டு வந்துடலாம். இது வந்து எல்லோல பண்ணியிருக்கோம், இன்னொன்னு கிரீன் கலர்ல பண்ண போறோம். இந்த ரோவும் எல்லா பேட்டர்னும் போட்டுட்டோம். இப்போ லாஸ்ட் ஸ்டிச்சை ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சோட ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். ஒரு செயின் போட்டு இதை கட் பண்ணிடலாம். இதையும் வச்சிடலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். செகண்ட் ரோ போட போறோம். ஒரு செயின் போட்டுட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லயும் 2 சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ் தான் போட போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சோட ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். அடுத்த ரோல ஒரு செயின் போட்டுட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ் தான் இந்த ரோவோட பேட்டர்ன் போட்டு இந்த ரோவையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த ரோவை ஒரு செயின் போட்டு யானை கட் பண்ணிடலாம். இப்போ ஒயிட் யானை இதோட அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிட்டு இதுல 3 செயின் போட்டு ரெண்டாவது ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே போட போறோம். 1 2. அடுத்த ஸ்டிச்சில் 3 செயின் போட்டு அடுத்த ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடலாம். 3 செயின் திருப்பி அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே. மூணு செயின் அடுத்த ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச். ஒரு செயின் போட்டு கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். திருப்பி கிரீன் கலர் யான்ல கிரீன்ல 6 சிங்கிள் க்ரோஷே போட போறோம்.
செகண்ட் ரோல ஒரு செயின் போட்டு சிங்கிள் crochet இன்க்ரீஸ் போட போறோம். ஒவ்வொரு ஸ்டிச்லயும் 2 சிங்கிள் crochet போட போறோம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ரோல ஒரு செயின், ஒரு சிங்கிள் crochet, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் சிங்கிள் crochet இன்க்ரீஸ். இதே பேட்டர்னில் இந்த ரோவை ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒரு செயின் போட்டு இந்த ரோ ஃபுல்லாக ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் crochet போட போகிறோம். மொத்தம் 18 ஸ்டிச் இருக்கும் இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணும்போது. ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ரோவில் ஒரு செயின், அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒவ்வொரு சிங்கிள் crochet போட்டு இந்த ரோவையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரோவை முடிச்சிடலாம். இந்த ரோவில் ஒரு செயின், ஒரு சிங்கிள் crochet, இன்னொரு ஸ்டிச்சில் இன்னொரு சிங்கிள் crochet, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் இன்க்ரீஸ். ரெண்டு சிங்கிள் crochet ஒரு இன்க்ரீஸ் தான் இந்த ரோவோட பேட்டர்ன். அதை போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்த ரோவில் ஒரு செயின், அப்புறம் ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒவ்வொரு சிங்கிள் crochet. இந்த ரோவை நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது 24 ஸ்டிச்சஸ் நம்மகிட்ட இருக்கும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணிடலாம். திருப்பி இந்த ரோலையும்
ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே தான் போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த ரோ எண்டில் நம்மக்கிட்ட 24 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஸ்டிச் போட்டு இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த ரோவில் ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, செகண்ட் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, தேர்ட் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஃபோர்த்து ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் 2 சிங்கிள் க்ரோஷே. இதுதான் இந்த ரோவோட பேட்டர்ன். இதை அப்படியே போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்துடுவோம். மொத்தம் இந்த ரோவில் 30 ஸ்டிச்சஸ் இருக்குது. இந்த ரோ 30 ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சிட்டோம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சிடலாம். ஒரு செயின் போட்டு யானை கட் பண்ணிடலாம். ஒயிட் யானை இதோட அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த ரோவில் 3 செயின், 3 டபுள் க்ரோஷே நெக்ஸ்ட் ஸ்டிச்சில், ஒரே ஸ்டிச்சில் 3 டபுள் க்ரோஷே போட போகிறோம். 3 தடவை டபுள் க்ரோஷே ஒரே ஸ்டிச்சில் போட்டாச்சு. இப்போ அடுத்த ஸ்டிச்சில் 3 செயின் போட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். இதே பேட்டர்னை தான் இந்த ரோ ஃபுல்லாக போட போகிறோம். போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஒரு செயின் போட்டு யானை கட் பண்ணிக்கலாம். ஒயிட் யானை அட்டாச் பண்ணி இதில் டெய்ஸி ஃப்ளவர் பண்ணிடலாம். 3 செயின், யான் ஓவர் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு 3 டபுள் க்ரோஷே போட போகிறோம். சேம் ஸ்டிச்சில் 3 டபுள் க்ரோஷே. மூணு செயின், நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச். மூணு செயின், yarn over, next stitchல 3 double crochet. Next stitchல slip stitch. ஒரு செயின் போட்டு கட் பண்ணி நாங்க அசெம்பிள் பண்ணிடலாம்.
ஸ்கின் கலர் யான் எடுத்துட்டு இந்த ஹேண்டும் லெக்கும் பண்ணிடலாம். போட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். ஹேண்டுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 3 செயின் போட்டுப்பேன். எந்த செயின்ல விட்டோமோ அதுலயே கொடுத்து எடுத்துக்கலாம். ஒரு 3 டைம்ஸ் இப்படி உள்ள கொடுத்து எடுத்துக்கலாம். யானை இப்போ இதை இழுத்துட்டு 3 செயின் போட்டு அதே ஸ்டிச்லயே கொடுத்து ஒரு செயின் போட்டு கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி ஃபோர்த்துக்கு வந்து எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். இதே மாதிரி 4 செயின் போட்டுக்கலாம். யான் ஓவர் பண்ணிட்டு அதே ஸ்டிச்சில் கொடுத்து இழுத்துக்கலாம். இது வந்து ஒரு 4 டைம்ஸ் இழுத்துட்டு பஃப் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அதே தாங்க. கைக்கு ஒரு 3 டைம்ஸ் இழுக்கும். இதை வந்து 4 டைம்ஸ் கொடுங்க உள்ள கொடுத்து எடுத்துக்கலாம். யானை வந்து எல்லா தொழில் கொடுத்து ஒரு 4 ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். 4 செயின் போட்டுடலாம். போட்டு அதே ஸ்டிச்சில் கொண்டு போய் அட்டாச் பண்ணிடலாம். அவ்வளோதான். போட்டுட்டு ஒரு செயின் போட்டு யானை கட் பண்ணிடலாம். ஃபோட்டும் போடுறாங்க. எக்ஸ்ட்ரா யான்லாம் கட் பண்ணிட்டு வந்துட்டோம். இதுதான் ஃபைனலாக இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. நீங்களும் இதை ட்ரை பண்ணி செஞ்சு பார்த்துட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அதனால லைக் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நாங்க போடுற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். மேலும் மேலும் வீடியோக்களுக்கு ஆபீஸ் க்ரோஷே கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.